Good morning to all. 16th chapter complete பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது chapter computer ethics and cyber security. So what is computer ethics? So இங்கே computer ethics and cyber securityனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? So learning objectives. Learning objectivesல என்ன சொல்லியிருக்காங்க? After learning this chapter, the student will be able to know about cyber crimes. So cyber crimesனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பீங்க. To understand the guidelines and need for ethics in cyber world. ஸோ இந்த சைபர் வேர்ல்டு இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய தேவைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஃபார் டு அண்டர்ஸ்டாண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு சைபர் கிரைம்ஸ். சைபர் கிரைம்ஸு அப்படின்னா என்ன, அதில் வர சம் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. டு நோ த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் ஃபயர்வால்ஸ் அண்ட் ப்ராக்ஸி சர்வர்ஸ். ஸோ ப்ராக்ஸி சர்வர்ஸ் அண்ட் ஃபயர்வால்ஸை பற்றி, அதோட ஃபங்க்ஷனை பற்றி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. டு லேர்ன் அபவுட் என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன். ஸோ என்கிரிப்ஷன்னா என்ன, டீக்ரிப்ஷன்னா என்னன்னு அதை பற்றி நீங்கள் கற்றுப்பீங்க. சரிங்களா? டு கெயின் நாலேஜ் ஆன் ஐடி ஆக்ட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ஒர்க் என்ன, அது எதனால் இங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம் அதோட இன்ட்ரொடக்ஷனை. பாருங்கள். இன்டர்நெட் ஈஸியாக கம்யூனிகேஷன் விச் இஸ் ஈஸிலி ஆக்சசிபிள் அண்ட் ஓப்பன் டு ஆல். ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிறது நாம் காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு கம்யூனிகேஷன் மீடியா இல்லையா. ஸோ அதை எப்படி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இங்கே தெரிஞ்சுப்போம். அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் வைட் ஸ்ப்ரெட் த்ரூ கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் இன்டர்நெட். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, கம்ப்யூட்டரில், மொபைல் ஃபோனில் அண்ட் இன்டர்நெட்டில், அது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. தேர் இஸ் எ லாட் ஆஃப் ஸ்கோப் அண்ட் பாசிபிலிட்டி ஃபார் மிஸ்யூஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இங்கே நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அதை வச்சு நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் இன் ஜென்ரல் ஆர் வல்னரபிள். கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஜென்ரல் அண்ட் ஆல்சோ வல்னரபிள் அப்படிங்கிறாங்க. So special care must be taken explicitly in order to ensure that the valuable data do not get into wrong hands. ஸோ நம்மளுடைய ஒரு இம்பார்ட்டண்ட் டேட்டா இப்படிலாம் இருக்கும் இல்லையா, அது ஒரு ராங் பர்சனுக்கு, அதாவது ஒரு தப்பான கைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு எப்படி நாம் ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லைங்களா. எ சைபர் கிரைம் இஸ் எ கிரைம் விச் இன்வால்வ்ஸ் கம்ப்யூட்டர் அண்ட் நெட்வொர்க். சைபர் கிரைம் அப்படிங்கிறது என்னது, கிரைம் இன்வால்வ் ஆகுது இல்லையா. ஸோ அந்த இடத்துல எப்படி நெட்வொர்க் யூஸ் ஆகுது, அதாவது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கு எப்படி இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். திஸ் இஸ் becoming a growing threat to society. ஸோ த்ரெட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இன்டர்நெட் அந்த டாப்பிக்கில் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த சாப்டரில் நாம் இன்டர்நெட் அப்படிங்கிற சாப்டரில் பார்த்துருக்கோம் இல்லையா. த்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்கேயும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? எத்திக்ஸ். எத்திக்ஸ் இஸ் a set of moral principles that govern the behavior of an individual in a society. ஸோ எத்திக்ஸ் அப்படின்னா என்ன, ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு எத்திக்ஸ் இருக்குது, பிரின்சிபல்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதை எப்போவுமே நாம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதனோட எத்திக்ஸ் என்ன, நம்ம கொடுக்குற வேலையை கரெக்டாக
ஸோ ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. என்னது? பார்க்காம எழுதணும் இல்லையா? அப்படி தானே? ஸோ பார்க்காம எழுதுறது தான் அங்கே நீங்கள் கொடுக்குற எத்திக்ஸ் இல்லையா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரியா? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சொசைட்டி, அதாவது நாம் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அப்படின்னா நமக்கு ஒரு எத்திக்ஸ் என்ன? ஸோ இதை நாம் தப்பாக எதையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எத்திக்ஸ் இல்லையா? அண்ட் கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் இஸ் எ செட் ஆஃப் மாரல் பிரின்சிபல்ஸ் தட் ரெகுலேட் த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பை யூசர்ஸ். ஸோ யூசர்ஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை நாம் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. கைட்லைன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். ஜென்ரலி த ஃபாலோவிங் கைட்லைன்ஸ் ஷுட் பி அப்சர்வ்ட் பை கம்ப்யூட்டர் யூசர். ஸோ ஒவ்வொரு கம்ப்யூட்டர் யூசருக்கும் இது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ ஹானஸ்டி, கான்ஃபிடென்ஷியலி, ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வாட் இஸ் ஹானஸ்டி? Users should be truthful while using the internet. So while நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்டர்நெட்டை நீங்கள் நேர்மையாக என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும் இல்லையா? கான்ஃபிடென்ஷியலி. ஸோ உங்ககிட்ட ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்க, உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்ககிட்ட கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எல்லாருக்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்களா? இல்லை. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்குவீங்க? ஒரு மற்றவங்க, அதாவது தேர்ட் பர்சன் நீங்கள் அதை யூஸ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருப்பீங்க இல்லையா? அதுதான் இங்கேயும் நாம் ஒன்ஸ் நாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணும் போது உங்ககிட்ட ஒரு தேர்ட் பர்சன் அதை யூஸ் பண்ணக்கூடாது அந்த ஃபைலை அப்படின்னு சொன்னால் அதை என்ன பண்ணுவீங்க? கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருப்பீங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா? அதுதான் மீனிங். ரெஸ்பெக்ட். ஈச் யூசர் ஷுட் ரெஸ்பெக்ட் த ப்ரைவசி ஆஃப் அதர் யூசர். ஸோ மற்ற யூசர் என்ன பண்ணக்கூடாது? அதை பயன்படுத்தக்கூடாது. ஒரு டைரியே இருக்குது அப்படின்னா அந்த டைரியை இன்னொருத்தர் அதாவது பர்சனல் டைரி அப்படின்னா அந்த டைரியை அவங்க பர்மிஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு இல்லையா? அதுதான் அதுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் இல்லையா? ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஈச் யூசர் ஷுட் டேக் ஓனர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் ஆக்ஷன். ஸோ ஒவ்வொருத்தருக்கு என்ன வேணும்? அது நம்மளுடையது. ஸோ அதுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே do you know அதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எத்திக்ஸ் இஸ் எ செட் ஆஃப் மாரல் பிரின்சிபல் தட் கவர்ன் த பிஹேவியர் ஆஃப் த இண்டிவிஜுவல் சொசைட்டி. இங்கே கொடுத்தது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் எத்திக்கல் இஷ்யூஸ். ஸோ அதை நாம் ஒரு கடைபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன இஷ்யூஸ் வரும்? An ethical issues is a problem or issues that requires a person or organization to choose between alternatives that must be evaluated as right or wrong. ஸோ எத்திக்கல் அப்படிங்கிறது கரெக்ட், ராங் அப்படிங்கிறது அன்எத்திக்கல் இல்லையா? ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஸோ அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். பட் அவங்க மூலமாகவே நீங்கள் இன்னொருத்தருக்கு பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்னது? அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? ஸோ எது கரெக்ட் எது ராங் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், சம் ஆஃப் காமன் எத்திக்கல் இஷ்யூஸ் ஆர் லிஸ்டட் பிலோ இல்லையா? இங்கே பாருங்கள், சைபர் கிரைம், சாஃப்ட்வேர் பைரசி, அப்புறம் ஹேக்கிங், யூஸ் டு கமிட் ஃப்ராட். Sabotage in the form of viruses, making false claim using computer. So cyber crime அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு cyber crime is an intellectual while collar crime. So those who commit such crime generally manipulate the computer system in an intelligent manner. For example, illegal money transfer via internet. ஸோ சைபர் கிரைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம
ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இல்லீகலாக ஒவ்வொருத்தரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, பாஸ்வேர்டை ஹேக் பண்ணி இல்லையா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் ஆஃப் கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன் ஆர் லிஸ்டட் பிலோ இன் எ டேபிள். சரிங்களா? என்னென்ன கம்ப்யூட்டர் க்ரைம் இருக்குது? மால்வேர். ஸோ வாட் இஸ் மால்வேர்? அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? malicious programs that can perform a variety of function including monitoring users computer activity without their permission. இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு தெரியாமையே என்ன பண்ணுவாங்க, வித்தவுட் பர்மிஷன் தே ஆர் பெர்ஃபார்மிங் தட் இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதில் என்னது மால்வேர் ஃபங்க்ஷன் அப்படிம்பாங்க. ஹார்வெஸ்டிங். எ பர்சன் ஆர் ப்ரோக்ராம் கலெக்ட்ஸ் லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எ legitimate user to illegally gain access to other account. ஸோ இல்லீகலாக என்ன பண்ணுவாங்க, இன்னொரு அக்கௌண்ட்டில் இருந்து இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதாவது என்னென்னா, இப்போ லாகின் பாஸ்வேர்டெலாம் இருக்கு இல்லையா? நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து இப்போ மொபைல் பேங்கிங் வச்சுருக்கீங்க, நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ லாகின் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அதை இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹேக் பண்ணுவாங்க இல்லையா? அதை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸ்பேம். டிஸ்ட்ரிபியூட் அன்வான்ட் இமெயில் டு எ லார்ஜ் நம்பர் ஆஃப் இன்டர்நெட் யூசர். ஸோ தேவையில்லாத வந்து இமெயில்ஸ்லாம் வரும் இல்லையா? அதிலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ வைரஸ்லாம் வந்து என்ன ஆகும், ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ மெயில்ஸ்லேயோ ஆர் மெசேஜஸ்லேயோ ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு வைரஸ் அப்படிங்கிறது என்ன, ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் தான். சரிங்களா? ஸோ அதை என்ன பண்ணுவாங்க, ஒன்ஸ் சென்ட் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் ஸ்ப்ரெட் ஃபஸ்ட்டு ஒன் ஃபைல் தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபைல், அப்படி வந்து ஃபைல் மாறிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் என்ன ஆகிடும், அப்புறம் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதுதான் இங்கே ஸ்பேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் பைரசி அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். சாஃப்ட்வேர் பைரசி இஸ் அன்ஆத்தரைஸ்டு காப்பியிங் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ ஃபிகர் பாருங்கள், 17.2 கொடுத்துருக்காங்க. ட்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் பைரசி. சாஃப்ட்வேர் பைரசியில் பாருங்கள், டியூப்ளிகேட்டிங் அண்ட் செல்லிங் காப்பிரைட்டட் ப்ரோக்ராம், தென் டவுன்லோடிங் சாஃப்ட்வேர் இல்லீகலி த்ரூ நெட்வொர்க். நம்ம இப்போ சாஃப்ட்வேர்லாம் வந்து நாம் டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம், க்ரோம் இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் தானே. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, செல்லிங் காப்பிரைட்டட் ப்ரோக்ராம்லாம் இருக்குல்ல. ஸோ இப்போ டியூப்ளிகேட்டிங் அப்படின்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த சாஃப்ட்வேர் வந்து தெரியாமல் என்ன பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு விற்றுடுவாங்க ஒவ்வொருத்தர் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த பைரசி அப்படிங்கிறது. ஸோ டவுன்லோடிங் சாஃப்ட்வேர் நம்ம வந்து இப்போது இன்டர்நெட்லலாம் வந்து சர்ச் பண்ணிவிட்டு சம் சாஃப்ட்வேரை வந்து என்ன பண்ணுவோம், அதனுடைய பெர்மிஷன் இல்லாமையே நம்ம என்ன பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு சம் அமௌண்ட் பே பண்ண சொல்கிற மாதிரி ஒரு சில சாஃப்ட்வேர்லாம் இருக்கும். அதை என்ன பண்ணுவோம் நாம், ஸோ பே பண்ணாமையே என்ன பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணி இல்லீகலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதை தான் சொல்லியிருக்காங்க சாஃப்ட்வேர் பைரசியில். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், an entirely different approach to software piracy is called shareware. ஸோ ஷேர்வேர்னா என்னது, சாஃப்ட்வேர் பைரசி தான் வந்து ஷேர்வேர். டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ், எப்படி வந்து சாஃப்ட்வேர் பைரசி வந்து டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ்லாம் இருக்குல்ல, அதை தான் வந்து ஷேர்வேர் அப்படிங்கிறாங்க. ஷேர்வேர் பப்ளிஷர்ஸ் என்கரேஜ் யூசர்ஸ் டு give copies of programs to friends and colleagues but ask everyone who uses that program regularly to pay a registration fee to the programs author directly. Commercial programs that are made available to the public illegally or often are called wares. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நாம் இப்போ இல்லீகலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஒரு சாஃப்ட்வேர். அதாவது வந்து ஒரு சிடி அதுக்கு முன்னெல்லாம் வந்து காப்பிரைட் பண்ணுவாங்க.
ஸோ ஃபிலிம்லாம் வந்து காப்பிரைட் பண்ணுவாங்க இல்லையா, மூவிஸ்லாம் வந்து திருட்டு விசிடி அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து என்னது, ஸோ அதெல்லாம் ஒரு க்ரைம் தானே. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, கொலீக்ஸுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லீகலாக யூஸ் பண்ணுறதுலாம் இப்படியும் வந்து ஒரு இஷ்யூஸ்லாம் வரும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேக்கிங். ஸோ ஹேக்கிங் அப்படிங்கிறது என்னென்னா, ஹேக்கிங் இஸ் இன்ட்ரூடிங் இன்டு எ கம்ப்யூட்டர் சிஸ்டம் டு ஸ்டீல் பர்சனல் டேட்டா வித்தவுட் த ஓனர்ஸ் பெர்மிஷன். ஸோ நம்ம வந்து ஓனர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அதாவது ஒரு மெயிலே எடுத்துக்கோங்க, அந்த மெயில் வந்து உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, உங்கள் பாஸ்வேர்டை வந்து ஹேக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டீல் பண்ணுவாங்க, அதாவது திருடுவாங்க இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஆர் நாலேஜ் லைக் டு ஸ்டீல் எ பாஸ்வேர்ட். ஸோ என்னது லைக் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ கெய்னிங் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் டு எ கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் ஆல்டரிங் இட்ஸ் கண்டென்ட். ஸோ அதோட அங்கே அதில் இருக்க கண்டென்ட்லாம் என்ன பண்ணிக்குவாங்க, ஆக்சஸ் பண்ணிக்குவாங்க இல்லையா. இட் மே பி டன் இன் பர்சியூட் ஆஃப் எ கிரிமினல் ஆக்டிவிட்டி ஆர் இட் மே பி எ ஹாபி. ஸோ அவங்களுக்கு என்ன வந்து ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஹாபியாக கூட இருக்கலாம். ஸோ அவங்க கிரிமினலாக இல்லை அப்படின்னாலும் ஸோ மற்றவங்க இன்ஃபர்மேஷனை திருடி அதை பார்க்குறது அதெல்லாம் என்னது அவங்களுக்கு ஒரு ஹாபியாக கூட இருக்கலாம் இல்லையா. ஹேக்கிங் மே பி ஹார்ம்லெஸ் இஃப் த ஹேக்கர் இஸ் ஒன்லி என்ஜாயிங் த சேலஞ்ச் ஆஃப் பிரேக்கிங் சிஸ்டம். அதாவது வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கலாம், ஸோ ஒரு சேலஞ்சாக இருக்கலாம், நான் இதை வந்து என்ன பண்ணி பார்க்குறேன், ஸோ ஓப்பன் பண்ணி நான் பார்க்குறேன், என்னால் முடியும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறதெல்லாம் இருக்கு இல்லையா. பட் சச் எத்திக்கல் ஹேக்கிங் ஷுட் பி ப்ராக்டிஸ்டு ஒன்லி ஆஸ் கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஸோ மற்றபடி வந்து இங்கெல்லாம் ஹேக் பண்ணுறாங்க இல்லையா, நம்மளுக்கு வந்து நாம் ஃபிலிம்லலாம் பார்த்துருப்போம். ஸோ ரூட்டில் வந்து ஜிபிஎஸ் வந்து இருக்கும்போது ஸோ அதெல்லாம் ஹேக் பண்ணுவாங்க. தென் ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து கெட் பண்ணிக்கிறதுக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டெலாம் வந்து என்ன பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹேக்கிங்லாம் அது வந்து ப்ரொஃபஷ்னல். ஸோ அதெல்லாம் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரிமெண்ட்ஸோடு தான் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ இந்த ஃபிகர்ஸ் பாருங்கள் காட்டுது என்ன வந்து சொல்லுது அப்படின்ட்டு. ஸோ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹேக்கிங் இல்லையா. ஹேக்கிங்கில் த ஆக்ட் ஆஃப் கெய்னிங் லீகல் ஆக்சஸ் டு எ கம்ப்யூட்டர். ஸோ நம்ம லீகலாக ஆக்சஸ் பண்ணுறது தான் வந்து ஹேக்கிங் அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ லீட்ஸ் டு ஐடென்டிஃபை தெஃப்ட் ஆர் கெய்னிங் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே என்னது, ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து என்ன பண்ணுவாங்க, திருடுவாங்க இல்லையா. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ரொடக்ட் பண்ணணும். ப்ரொடக்ட் எப்படி பண்ணலாம், ஃபயர்வால்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஸோ தட் இஸ் த ப்ரோக்ராம். ஃபயர்வால்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் தான். சரிங்களா. ஸோ ஃபயர்வால்ஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் தான். அது வந்து ஒரு எப்படின்னா செக்யூரிட்டி பேஸ். சரிங்களா. அதெல்லாம் ஒரு செக்யூரிட்டி பேஸ்க்காக வந்து இருக்கிற ஒரு நெட்டு. சரிங்களா. பாஸ்வேர்ட் அண்ட் யூசர்ஸ் ஐடி, ஆன்டி ஹேக்கிங் சாஃப்ட்வேர், இதெல்லாம் என்னது, இதை வச்சு நாம் என்ன பண்ணலாம், நம்மளோட இன்ஃபர்மேஷனை ப்ரொடக்ட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள். டு ப்ரிவெண்ட் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் ஃபயர்வால்ஸ் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம். ஸோ ஐடிஎஸ் அப்படிங்கிறது intrusion detection system. The virus and content scanners, patches and hot fixes are used. ஸோ இப்போ வந்து இது எதுக்காக, ஸோ வைரஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு கண்டென்ட்டை ஸ்கேன் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் என்னது ஐடிஎஸில் வரும். ஸோ ஃபயர்வால்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு கிராக்கிங். ஸோ கிராக்கிங்னு என்னென்னு பார்க்கலாம். கிராக்கிங் இஸ் வேர் சம் ஒன் எடிட்ஸ் எ ப்ரோக்ராம் சோர்ஸ் ஸோ தட் த கோட் கேன் பி எக்ஸ்ப்ளாய்டட் ஆர் மாடிஃபைடு.
A cracker, also a black hat or dark side hacker, is a malicious or criminal hacker. Cracking means trying to get into computer system in order. So cracking means trying to get into computer system in order to steal, corrupt or illegitimately view data. ஸோ ஒரு டேட்டாவை வந்து என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாமல் வந்து பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் இங்கே வந்து கிராக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, எ கிராக்கர் இஸ் someone who breaks into someone else's computer. So often on a network bypassing password or license in computer programs. Computer programsலாம் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்க, ஸோ அது வந்து சர்வரில் இருந்து பாஸ் ஆகும், அப்படி தானே. ஸோ சர்வரில் இருந்து தான் வந்து கிளைண்ட்டுக்கு வரும். ஸோ அப்போது நமக்கு வந்து அந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து நாம் யூசர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது அதுக்குன்னு ஒரு சர்வர் இருக்கும் இல்லையா, அதில் என்ன பண்ணுவாங்க, ஹேக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து என்னது, ஒரு நெட்வொர்க் தானே. த்ரூ த நெட்வொர்க் அப்படின்னா ஈஸியாக சென்டரில் இருக்கிற ஒரு சர்வர் என்ன பண்ணிடலாம், நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நம்ம கொடுக்குற அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு எல்லாமே மீடியம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம் இல்லையா, எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துருப்போம். ஸோ அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணலாம், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே, ஸோ நம்ம மொபைலில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்ன ஆகும், ஸோ வாட்ஸ்அப் கம்பெனிக்கு அங்கே போயிட்டு அந்த அப்ளிகேஷனில் ஸ்டோர் ஆகும். சரிங்களா. எல்லாமே ஒவ்வொரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். எதுவுமே வந்து நாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கல. ஸோ அலோன்னு கொடுத்து தான் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணிப்பாங்க, எல்லாத்தையுமே எடுத்துப்பாங்க இன்ஃபர்மேஷனை, நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அவங்க கெட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா. தே மே சென்ட் அஃபிஷியல் இமெயில் ரெக்வெஸ்டிங் சம் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஸோ அஃபிஷியல் இமெயிலெலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்னா இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இட் மே லுக் லைக் எ லெஜிட்டிமேட் இமெயில் ஃப்ரம் பேங்க் ஆர் அதர் அஃபிஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ பேங்க் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னது, அவங்களாம் ஜஸ்ட்டு அவங்களுக்குள்ள மட்டும்தான் சென்ட் பண்ணிக்குவாங்க இல்லையா. ஸோ அதை என்ன பண்ண மாட்டாங்க, ஸோ பப்ளிக்கில் இப்போ நாம் வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு இதே போடுறோம், ஸ்டேட்டஸே போடுறோம் அப்படின்னா, ஸோ இவங்க மட்டும்தான், என் கான்டாக்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து என்ன பண்ணலாம், செக்யூர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து நாம் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கான்டாக்ட் யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்னது, சம் செக்யூரிட்டி தான் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் இஸ் சைபர் செக்யூரிட்டி அண்ட் த்ரெட்ஸு. Cyber attacks are launched primarily for causing significant damage to a computer system or for stealing important information from an individual or from an organization. Cyber security is a collection of various technologies, processes, and measures that reduce the risk of cyber attacks and protect organization and individual from computer based threats. ஸோ சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தெரியாமல் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கெட் பண்ணிக்கிறாங்க இல்லையா. ஸோ அது கெட் பண்ணிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வேரியஸ் டெக்னாலஜிஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ அந்த இஷ்யூஸை வந்து நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், தடுக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ரிஸ்க்கை இல்லையா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. இப்போ உங்கள் மொபைலுக்கு பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா எதுக்கு, ஸோ மற்றவங்க எடுக்கும்போது இஃப் சப்போஸ் நம்மளுடைய மொபைலே மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கீங்க. அதை சிம்மை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மொபைலை
ரீஸ்டார்ட் பண்ணி போடுறதெல்லாம் அது வேறு, சரிங்களா. சாஃப்ட்வேர் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதை போடுறதெல்லாம் வேறு. பட் ஒரு மொபைல் மிஸ் ஆகிடுச்சு, அவங்க உடனே எடுத்து ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. அவங்க என்ன பண்ண முடியும், அதை ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணால் தான், டீட்டெயில் எரேஸ் பண்ணால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. சரி, அந்த மாதிரிலாம் என்னது சைபர் செக்யூரிட்டி வந்து ஸோ நிறைய டெக்னாலஜி இருக்குது, சரிங்களா. இங்கே டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸு. ஸோ சைபர் அட்டாக்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. மால்வேர் இஸ் a type of software designed through which criminals gaining illegal access to software, yeah, and cause damage. So various types of cyber attacks and their functions are given in table. So என்னென்ன சைபர் அட்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வைரஸ். ஸோ நமக்கு தெரியும் இல்லையா வைரஸ்னால் அப்படின்னா என்னென்னு. எ வைரஸ் இஸ் எ ஸ்மால் பீஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கோடு தானே. ஸோ இது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் இல்லையா. ஸோ வைரஸ் அப்படிங்கிறது என்னது, ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம் தான். ப்ரோக்ராமை தான் என்னன்னு சொல்கிறோம், வைரஸ் அப்படிங்கிறோம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு அன்வான்டாக வந்து ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வைரஸ் தான். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம், நம்மளுக்கு வந்து இப்போது கோல்டோ ஃபீவரோ வருது அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ஒத்துக்காத ஒரு ஏதாவது ஒன்று இன்ஃபெக்ட் ஆகிருக்கும், நம்மளுக்கு உள்ளே போயிருக்கும், அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க வைரஸ் அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன பண்ணோம், அதுக்கு தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் போச்சு, அதுக்கு சம்மந்தமில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் சாஃப்ட்வேர் போச்சு அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. that can repeat itself and spread from one computer to another. ஸோ இப்போ வந்து நாம் என்ன பண்ணுவோம், ஸோ இந்த சிஸ்டமில் இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், டீட்டெயில்ஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. அப்போது அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற வைரஸஸ்லாம் அதில் என்ன ஆகிடும், போயிடும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் அதோடு சேர்ந்து வந்துடும் இல்லையா. ஸோ அது நாட் பை ஒன். நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் என்ன பண்ணுவோம், அந்த ஃபைலை போயிட்டு என்ன பண்ணுவோம், காப்பி பண்ணுவோம் இல்லையா, பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும், எல்லா கம்ப்யூட்டர்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஒன்ஸ் ஆஃப் த மோஸ்ட் காமன் வைரஸ் இஸ் ட்ரோஜான். ஸோ ட்ரோஜான் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் வைரஸ், சரிங்களா. விச் இஸ் a program that appears to perform one function, for example virus removal. ஸோ ட்ரோஜான் அப்படிங்கிறது என்னது, வைரஸ் ரிமூவல், சரிங்களா. ஸோ பட் ஆக்சுவலி பெர்ஃபார்ம்ஸ் malicious activity when executed. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஸோ எக்ஸிக்யூட் ஆகும், ஒவ்வொரு டைமும் வந்து காப்பி ஆகுது அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து அந்த ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் இல்லையா. அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு டைமும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் அது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு வார்ம்ஸ். ஸோ வார்ம்ஸ் ஆர் செல்ஃப் repeating and do not require a computer program to attach themselves. Worms continually look for vulnerabilities and report back to the author of the worm when weaknesses are discovered. ஸோ இப்போ வந்து எப்போ வந்து ஒரு இடத்துல வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் வீக்காக இருக்கும் அந்த இடத்துல என்ன ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும், சரிங்களா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸ்பைவேர். ஸோ ஸ்பைவேர் அப்படிங்கிறது கேன் பி இன்ஸ்டால் ஆன் தி கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்லி when the attachment ஆர் ஓப்பன். ஸோ ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணுறீங்க, ஸோ அப்போ அதை என்ன பண்ணுவீங்க, ஓப்பன் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ ஓப்பன் பை கிளிக்கிங் ஆன் லிங்க் ஆர் பை டவுன்லோடிங் இன்ஃபெக்டட் சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ என்ன வரும் நமக்கு, ஸோ இது வந்து அன்ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சம் இன்ஃபர்மேஷன் வரும் இல்லையா, நம்மளுக்கு வார்னிங் மெசேஜ் ஏதாவது வரும். ஸோ அதெல்லாம் என்னது, ஸ்பைவேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும், அந்த அட்டாச்மெண்ட்லாம் ஓப்பன் ஆகும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு ransomware. So ransomware is a type of malicious program that demands payment after launching a cyber attack. இது என்னது, ஒரு பேமெண்ட் டிமாண்டு, சரிங்களா.
So cyber attack on a computer system, these types of malware has become increasingly popular among criminals and cost the organization millions each year. ஸோ ஒவ்வொரு இயரும் என்ன பண்ண மாதிரி இருக்கும், நம்ம அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டி த்ரெட். ஸோ சைபர் செக்யூரிட்டி த்ரெட் அப்படிங்கிறது in recent years most of the individual and enterprises are facing problems due to the weakness inherent in security system and compromised organizational infrastructure. Facing problem due to the weakness inherent in security system and compromised organizational infrastructure. Different types of cyber security threats are categorized as below. So first one is phishing. Already phishing அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். So phishing is a type of computer crime so used to attack, steal user data including login name and password and credit card numbers. ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் பாஸ்வேர்டு கிரெடிட் கார்டு நம்பர் ஏதாவது கொடுத்துருப்போம், டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை ஃபெச் பண்ணி எடுக்கிறது தான் வந்து த்ரூ இமெயில்ஸில் ஃபெச் பண்ணி எடுக்கிறது தான் அதுக்கு பேர் என்னது, ஃபிஷ்ஷிங். ஸோ என்னது, ஃபிஷ்ஷிங் அப்படிம்பாங்க. ஸோ ஃபிஷ்ஷிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இதுவும் ஒரு கம்ப்யூட்டர் க்ரைம் தான். என்ன பண்ணுவாங்க, ஸோ லாகின் நேமு பாஸ்வேர்டு அப்புறம் வந்து நம்பர்ஸ் ஏதாவது வந்து அதுக்கு தான் நம்மளை என்ன சொல்லுவாங்க, ஓடிபிலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க, ஸோ ஷேர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்மிங். ஸோ ஃபார்மிங் இஸ் ஏ ஸ்கேமிங் ப்ராக்டிஸ் இன் விச் malicious coding is installed on a personal computer or server, misdirecting users to fraudulent websites without their knowledge or permission. Farming has been called phishing without a trap. So it is another way hackers attempt to manipulate users on the internet. It is a cyber attack intended to redirect a website traffic to a fake site. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இப்போ வந்து ஒரு நம்ம யூசர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ யூசர்ஸ்க்கு தெரியாமல், அதாவது வந்து அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவங்களுடைய வெப்சைட்டை ராங்காக வந்து கொண்டு போகிறது தான் என்னது, ஃபார்மிங் அப்படிங்கிறது. சரிங்களா, இப்போ நம்ம வந்து ஒன்று சர்ச் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ஒன்று சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நம்மளை வந்து அதை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொன்று வந்து அதை என்ன பண்ணும், நம்மளை மைண்டை டைவர்ட் பண்ணிவிடும் இல்லையா. ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபார்மிங். தேவையில்லாத ஒரு சைட்ஸ்லாம் வந்து நம்மளை என்ன பண்ணும், ஸோ டைவர்ட் பண்ணிவிடும். அதுதான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, ஃபார்மிங் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு குக்கீஸ். ஸோ குக்கீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ குக்கீஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒவ்வொரு டேட்டாவுமே வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துல சேவ் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு இடத்துல சேவ் ஆகும். எ குக்கி இஸ் எ ஸ்மால் பீஸ் ஆஃப் டேட்டா சென்ட் ஃப்ரம் எ வெப்சைட் அண்ட் ஸ்டோர் ஆன் தி யூசர்ஸ் கம்ப்யூட்டர் மெமரி. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேட்ச் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சம்டைம்ஸ் நம்ம வந்து அதாவது வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம சைடில் அந்த 3 டாட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதெல்லாம் என்ன இருக்கும், நாம் ரீசண்டாக ஏதாவது வந்து பண்ணது எல்லாமே அங்கே என்ன இருக்கும், ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ வெப் ப்ரௌசர் வைல் த யூசர் இஸ் ப்ரௌசிங் இன்டர்நெட். ஸோ நம்ம ப்ரௌஸ் பண்ணுற ஒவ்வொன்றுமே என்ன ஆகும், கம்ப்யூட்டர் மெமரியில் ஸ்டோர் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ வெப்சைட் டைப்பிக்கலி யூஸ் குக்கீஸ் ஃபார் த ஃபாலோவிங் ரீசன்ஸ். ஸோ வந்து இங்கே வந்து ஃபாலோவிங் ரீசன்ஸ் பாருங்கள். டு கலெக்ட் டெமோக்ராஃபிக். So to collect demographic information about who has visited the website. Site often use this information to track how often visitors come to the site and how long they remain on the site.
அதாவது எவ்வளோ நேரம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா வெப்சைட்டில், யார் யாரெல்லாம் பார்த்தாங்க, எவ்வளோ நேரம் பார்த்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணும், குக்கீஸ் வந்து சேமித்து வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபயர்வால் அண்ட் ப்ராக்ஸி சர்வர். ஸோ ஃபயர்வால்னால் என்ன, ப்ராக்ஸி சர்வர்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபயர்வால் இஸ் a computer network security based system that monitors and controls incoming and outgoing network traffic based on predefined security rule. A firewall commonly establishes a block between a trusted internal computer network and entrusted computer outside the network. ஸோ ஃபயர்வால் அப்படிங்கிறது என்னது, ஸோ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் இருக்கு இல்லையா, அது செக்யூரிட்டி பேஸ் பண்ணி தானே இருக்கும். ஸோ நாம் என்ன ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஸோ ஃபயர்வால் அப்படிங்கிறது வந்து தட் இஸ் ஏ கண்ட்ரோல், அதாவது ப்ரொடெக்ட் பண்ணுறது, நம்ம கம்ப்யூட்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ எல்லாத்தையும் வந்து கம்ப்யூட்டரை பிளாக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது தான் இது. ஸோ தேவையில்லாத ஒரு சைட்டோ ஒரு நெட்வொர்க்கோ வருது அப்படின்னா நாம் அதை என்ன பண்ணிக்கலாம், ஸோ நம்ம இதுலேயே மொபைல்லையே என்ன பண்ணுவோம், ஆட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனேபிள் பண்ணி வைப்போம் இல்லையா, அப்போல்லாம் அதெல்லாம் என்னது ஒரு ஃபயர்வால் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு a proxy server acts intermediary between the end users and a web server. The proxy server examines the request, checks authenticity and grants the request. ஸோ ப்ராக்ஸி சர்வர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ யூசருக்கும் சர்வருக்கும் என்ன பண்ணும், ஒரு இன்டர்மீடியேட்டராக இருக்கும். சரிங்களா? அதாவது வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ஒரு கனெக்டிங் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ ப்ராக்ஸி சர்வர் அப்படிங்கிறது என்ன, நமக்கும் சர்வருக்கும் ஒரு பிரிட்ஜு. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ரெக்வெஸ்ட்டை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெக்வெஸ்ட்டு கொடுத்துட்டு பெர்மிஷன் வாங்கிக்கலாம் யூஸ் பண்ணுறதுக்காக. சரிங்களா? அதுதான் ப்ராக்ஸி சர்வர் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு என்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன, டீக்ரிப்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் ஆர் process that ensure confidentially that only authorized person can access the information. So encryption is the process of translating the plain text data into random and mangled data. ஸோ இப்போ வந்து என்கிரிப்ஷன் ரீசண்டாக வந்து நீங்கள் எந்த படம் பார்த்துருப்பீங்க, ஸோ நிறைய படத்தில் அந்த மாதிரி வரும். ஸோ ஒரு வேர்டு கொடுப்பாங்க, அந்த வேர்டுக்கு வந்து அந்த நேம் இருக்காது. நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் லைன்னு எடுத்துக்கோங்களே, ஸோ இதை திருப்பி பார்த்தா என்னன்னு வரும், நம்பர் 7 அப்படின்னு வரும் இல்லையா, நம்பர் 17 அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா. இதெல்லாம் என்னது, ஒரு என்கிரிப்ஷன் தான் இல்லைங்களா. அதாவது நாம் கொடுக்கக்கூடிய டேட்டாவை மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து புரியாத மாதிரியும், ஸோ அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கும். சரிங்களா? அதுதான் என்கிரிப்ஷன் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டீக்ரிப்ஷன். டீக்ரிப்ஷன்னா என்னன்னா, இஸ் த ரிசர்வ் ப்ராசஸ். அதாவது என்கிரிப்ஷனோட ரிசர்வ் ப்ராசஸ் தான். இட்ஸ் கன்வெர்ட்டிங் த சைபர் டெக்ஸ்ட் பேக் டு பிளைன் டெக்ஸ்ட். ஸோ என்ன பண்ணும், ஸோ சைபர் டெக்ஸ்ட்டாக இருக்கும், அதை வந்து பிளைன் டெக்ஸ்ட்டாக என்ன பண்ணும், மாற்றும். சரிங்களா? அதுதான் டீக்ரிப்ஷன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த லைன் அப்படிங்கிறது தான் என்னது, என்கிரிப்ஷன். இது வந்து யாருக்கு மட்டும் புரியும், அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இது உங்களுக்கெல்லாம் புரியும் அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாக இது தெரிஞ்சது அப்படிங்கிறதுனால இல்லையா. ஸோ இப்போ டீக்ரிப்ஷன்னா என்ன, ஸோ ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கு இல்லையா யூஸருக்கு, இதுதான் டீக்ரிப்ஷன். சரிங்களா? ஸோ கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு encryption is used to protect data communication system. For example, data being transferred via network. ஒன்ஸ் நாம் வந்து நெட்ஒர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட், இ-காமர்ஸ். ஸோ மொபைல் டெலிஃபோன்ஸ், வயர்லெஸ் மைக்ரோஃபோன்ஸ், வயர்லெஸ்
intercom systems, Bluetooth device and bank automatic teller machine. ஸோ ஏடிஎம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ணும், நாம் கொடுக்கக்கூடிய டேட்டாவை அந்த மெஷினுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி என்ன பண்ணும், டேட்டாவை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி எல்லாம் வந்து ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்போம். ஒன்ஸ் நம்ம வந்து டேட்டா கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ லெட்டர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது என்னவா எடுத்துக்கும், கோடிங்காக தான் எடுத்துக்கும் இல்லையா. அதெல்லாம் என்னது, என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன். சரிங்களா. நெக்ஸ்ட்டு, இன்ட்ரடக்ஷன் டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். In the 21st century, computer, internet and ICT or e-revolution has changed the lifestyle of the people. So apart from positive side, e-revolution, there is also negative side of computer, that is the internet and ICT is the hands of criminals to tackle the problems of cyber crimes, cyber law or cyberspace law or information technology law. ஸோ இத்தனை லாஸ் இருக்குது. என்னது, நாம் ஒரு கம்ப்யூட்டரை ஆத்தரைஸ்டு பண்ணுறதுக்காக இவ்வளோ லாஸ்லாம் இருக்குது. நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, ஐடி ஆக்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான். ஸோ இன் இந்தியா, சைபர் லா அண்ட் ஐடி ஆக்ட் 2000 modified in 2008. ஸோ 2000ல் வந்து என்னது மாடிஃபை பண்ணாங்க, எப்போ 2008ல். பீயிங் articulated to prevent computer crimes. IT Act 2000 is an act to provide legal recognition for transaction carried out by means of electronic data interchange. ஸோ ஒன்ஸ் வந்து நாம் ஒரு டேட்டாவை வந்து அதாவது வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம், கேரி பண்ணிட்டு போவோம் இல்லையா. ஸோ ஒன்ஸ் ட்ரான்சாக்ஷன் என்ன பண்ணுவோம், மணி ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா, ஸோ அதுவும் ஒரு டேட்டா தான். இவ்வளோ வந்து நாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ணோம், சைபர் கிரைம் வச்சு என்ன பண்ணுவாங்க, ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. ஸோ டேட்டாவை மால்வேர் பண்ணாத அளவுக்கு. சரிங்களா. ஸோ மணி வந்து வேறு எங்கேயும் போகக்கூடாதுங்கிற லெவலுக்கு என்ன பண்ணுவாங்க, செக்யூர் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா. ஸோ இன் இந்தியா, டீலிங் வித் சைபர் கிரைம் அண்ட் எலக்ட்ரானிக் காமர்ஸ். ஸோ இ-காமர்ஸ் இஸ் எலக்ட்ரானிக் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ஆர் எலக்ட்ரானிக் ஃபைலிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ரிவென்ஷன் பாருங்கள். ஸோ ப்ரிவென்ஷன் என்ன, 25% ஆஃப் சைபர் கிரைம் ரிமைன்ஸ் அன்சால்வ்டு. ஸோ 25% நம்மளால் என்ன பண்ண முடியாது, சால்வ் பண்ணவே முடியாது. சைபர் கிரைம் நடந்துட்டு தான் இருக்கும். பட் என்ன பண்ணலாம், ப்ரொடெக்ட் பண்ணலாம். டு ப்ரொடெக்ட் த இன்ஃபர்மேஷன் த ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் ஆர் நோட்டட். ஸோ காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்ட் செட்டிங் கேன் மேக் யுவர் சர்ஃபிங் செக்யூர். இப்போ வந்து நாம் ஒரு நந்தா அப்படிங்கிற நேம் உள்ள ஒரு பர்சன், ஸோ வந்து அவங்களுடைய கூட இருக்கவங்க, ஸோ அவங்க நேம் போட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பாஸ்வேர்டு போட்டிருப்பாங்க. அப்படிங்கிற லெவலுக்கு ஐடென்டிஃபை பண்ணாத அளவுக்கு தான் என்ன பண்ணணும், நாம் பாஸ்வேர்ட் போடணும். எப்படி போடலாம், ஸோ என்னது 1 2 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம், சிம்பிள்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ பாஸ்வேர்ட் செட்டிங் எப்படி பண்ணலாம், அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு, வீக்னஸ் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுக்கும்போதே வரும். ஸோ க்ரீன் கலரில் நீங்கள் வந்து மெயில் ஐடி ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போல்லாம் வரும் பாருங்கள். ஸோ ஸ்ட்ராங் க்ரீன் கலரில் இருக்கும், அது ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு. ஓகே, எல்லோ கலரில் ஒன்று வரும். இல்லை அப்படின்னா ஸோ ரெட் கலரில் வரும். இது வந்து ஈஸியாக என்ன பண்ணிவிடுவாங்க, கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட், when the internet is not in use, disconnect it. அதாவது வந்து எப்போ நீங்கள் யூஸ் பண்ணலையோ அப்போ என்ன பண்ணிடணும், உடனே இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லேயே வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், நம்ம டேட்டா லாஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரிங்களா. do not open spam mail or emails that have an unfamiliar sender. ஸோ உங்களுக்கு தெரியாதவங்க யாரோ ஒருத்தர் வந்து
மெயில் சென்ட் பண்ணாங்க இல்லை ஏதாவது மெசேஜ் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அது ஸ்பேம் மெயிலாக கூட இருக்கலாம், ஸ்பேம் மெசேஜஸாக கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ வந்து நிறைய நம்மளுக்கு கால்ஸ்லாம் வரும்போது ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதெல்லாம் எதுக்கு? ஸோ அதை அட்டன் பண்ணாதீங்க, அது தேவையில்லாத ஒன்று இல்லையா. ஸோ வென் யூஸிங் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் கீப் இட் அப் டு டேட். ஸோ அந்த டேட் வரைக்கும் மட்டும் என்ன பண்ணுங்கள், அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் இல்லீகல் ஒர்க் தானே. ஸோ 1 year தான் வந்து அதை வந்து நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அது என்னது, தேவையில்லாத நம்மளுடைய டேட்டாஸ்லாம் என்ன பண்ணிடும், எரேஸ் பண்ணிவிடும். இல்லைன்னா ஏதாவது ஒன்று நடந்துடுவாங்க சரிங்களா, ப்ராப்ளம்ஸ் ஏதாவது க்ரியேட் ஆகும் நம்மளுடைய சிஸ்டமில். ஸோ ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது என்ன, அதுவும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் தான். கலெக்ஷன்ஸ் ஆஃப் எல்லா, அதாவது இருக்கிற வைரஸ்லாம் அது சேர்த்து வச்சுக்கிட்டா அது அந்த டேட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், ஒரு டேப்லெட்டே எடுத்துக்கிறோம், அந்த டேப்லெட் அந்த குறிப்பிட்ட எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளார தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போச்சு, அந்த டேட்டுக்கு மேலே வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைடு எஃபெக்ட்டு நிறைய இருக்கும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து நாம் கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் சரிங்களா, சைபர் செக்யூரிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் எத்திக்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகேவா? தேங்க்யூ.